இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். நம்ம இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை 360 அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 397. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 823, 141. சரிங்களா? 8ஆம் தேதி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 329, 226. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். திரும்ப நான் சொல்லிக்கிறேன், வீடியோ இங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோன்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்க. அப்போ தான் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். சரிங்களா? மேட்ச் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஃபுல் 3D தட்டி தூக்க முடியும். டெய்லி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி கூட ஒரு 3D வின் கொடுத்தோம். ஸோ எப்படி கொடுத்துருக்குன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு இது பார்த்துக்கோங்க. இங்கே 2 போன வாரத்தில் 1 அடிச்சிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு 339 வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது ஒரு சொல்லிடுறேன், கிடச்சா கூட நான் அதை எழுதிடுறேன் நான். ஸோ எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏ போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். சரிங்களா? 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தது வேறு, பட் ஆனால் 2ஆம் நம்பர் அங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் 4 நம்பரில். அதேமாதிரி சி போர்டில் 6. சரிங்களா? மாதம் வந்து 2வது ஆப்ஷன்லேயே தூக்கி கொடுத்துருக்கு. நமக்கு அதிகமாக கூட இல்லைங்க, 2nd ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஏசி 2, 6 அப்படின்றது நம்ம சிங்கிள் போர்டில் இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்படியே 3 நம்பர், ஏ போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 6 அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணி சூப்பராக வின் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ திரும்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசி வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே ஏசி காமிச்சோம், இங்கே பிசி வின் பண்ணியிருக்கோம் 26. சரிங்களா? இதில் வந்து ஒரு பிசி 26 வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாஸ் வின்னிங் தான். நம்ம இங்கே சிங்கிள் போர்டு இந்த பிசியில் டைரக்ட் பிசி பாஸ் பண்ணியிருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் இதுவும் வந்து மாதம் ஹைட் பண்ணி கொடுத்துருக்கு. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து கொடுத்ததில் அப்படியே ஃபுல் டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஃபுல் டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது வீடியோ வின்னிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இங்கே வந்து நம்ம ஏபி, ஏசி, பிசி எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக ஏபிசியும் பாஸ் ஆகிருக்கு. வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 522 கொடுத்துருந்தோம். சரிங்களா? 522 கொடுத்துருந்தோம். 2, 2, 5. சரிங்களா? ஒரு நம்பர் தான், ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு இருந்தது. பட் நம்ம அங்கே சி போர்டு மேட்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சி போர்டு வச்சு இந்த நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 3D வின் ஆயிருக்கும். ஒருத்தர் 3D வாங்கணுன்னு சொல்லியிருந்தார். மற்றபடி நீங்கள் ஒரு வின்னிங் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி வின்னிங் வாங்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் போடுங்க. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு என்கரேஜாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. சரிங்களா? நம்ம போடுறதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுக்காக அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? திரும்ப நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எதில் எல்லாம் இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம என்ன சொல்கிறோன்றதை ஃபுல்லாக கேளுங்க, தெளிவாக கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம வந்து அங்கே பவரில் போச்சு இப்படி போச்சு அப்படின்லாம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே எல்லாமே டெய்லியும் பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. நம்ம டெய்லியும் கொடுக்குறோம். டவுட்டாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 4 மாதத்து வீடியோ போய் பின்னாடி போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஹாட்ரிக்கே ஒரு 3 நாள் தொடர்ந்து நம்ம 3D வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஹாட்ரிக் வின்னு. இதேமாரி நம்ம 2வது மாதமே நம்ம பண்ணியிருந்தோம் நம்ம. சரிங்களா? ஹாட்ரிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D வந்து வின் பண்ணியிருக்கோம் இந்த வாரத்தில். அதுவும் ஒரு 6D வின் வந்துச்சு. ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த 2 நாளுமே நம்ம 3D வின் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீதி நாளும் பார்த்தீங்கன்னா 3D ஒரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கும். தெளிவாக சொல்லிடுறது. சரிங்களா? எதுவுமே வந்து நம்ம 3D இல்லைன்னு சொல்ல, நம்ம டெய்லியுமே 3D நம்பர்ஸ் வரும். ஒரு நம்பர் பவர்லேயோ பாக்ஸ்லேயோ தான் மிஸ் ஆகிருக்கும். இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாளாக வின்னிங் வந்துட்டுருக்கு. ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். டெய்லி நம்ம ஒரு 3D வின் கொடுக்கணும் தான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா,
நான் நம்பர் எடுத்து கொடுத்துருவேன் வீடியோவில். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன விஷயம் சொன்னோம், என்ன பண்ணுறோன்றதை நம்ம தெளிவாக வீடியோ கேளுங்க. அதையும் எதையும் மேட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெய்லியும் ஒரு 3D வின் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி தரேன். நான் டெய்லி 2 போர்டு வந்து சும்மா பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். 2 போர்டு பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். அது ஏபியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இல்லை ஏபிபிசி ஏசி அந்த நம்பராக இருக்கட்டும், இல்லை ஆல் போர்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். அது டெய்லியும் ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்குது. நமக்கு சாதாரணமாக நம்ம டெய்லியும் வந்து 2 போர்டு பாஸ் ஆயிரும். 3D ஒரு நம்பர் மிஸ் ஆகும். இப்போ வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் வந்து நம்ம டெய்லி ஒரு 3D வின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ண தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னாவே என் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் யூடியூப்பில். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பெல் பட்டனையும் ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரியே வந்துடும். நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். கொஞ்சம் பொறுமையாக நம்ம என்ன சொல்கிறோம், எது சொல்கிறோன்றதை கேளுங்க. இப்போ இங்கே கூட ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? என்ன சொல்லியிருந்தேன், 2 2 6ன்னு இருக்குது. இங்கே 1 1ன்னு இருக்குது. சரிங்களா? போன வாரம் 1 1, அதுக்கு இந்த வாரத்துக்கு மேட்ச் பண்ணுறது 2 2 அடிக்கிறாங்க. சப்போஸ் அடுத்தது வந்து 3 3 9 அடிக்கலாம். இல்லைனா அடுத்த வாரம் அந்த நம்பர் வரலாம். சரிங்களா? அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு அந்த நம்பர் வரலாம். வேணால் அதை வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு தான் மேலே இருக்கிற ரிசல்ட்டில் டேரெக்டாக நம்ம பார்த்து சொல்கிறது. நம்ம இப்போ என்ன கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சிங்கிள் போர்டில் எந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் 0 2 6 8 7. சரிங்களா? ஸோ டபுள்ஸ் வந்ததுனால எப்பயுமே ஒரு நம்பர் சேர்ந்து வரும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக வருன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டபுள்ஸ்ன்றது ஒரே நம்பர். ஏ போர்டுக்கு ஒரு மாதிரி இறங்கும், பி போர்டுக்கு ஒரு மாதிரி வரும். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரிசையான ஒரு பேட்டர்ன், வரிசையாக இருக்கிற மாதிரி தோணும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக பார்க்கணுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம சார்ட்டு ப்ளஸ் நம்ம ஒரு 7 ஃபார்முலாவில் எடுக்கிறோம். அது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி தான் நம்ம ஒரு 4 நம்பர் இல்லை 5 நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? அதிக நம்பருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அதை நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் பண்ணிட்டு அதில் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ பி போர்டு பார்த்தீங்கன்னா 3 1 7 4 6. சி போர்டு பார்த்தீங்கன்னா 2 4 9 3 6 8. சரிங்களா? இது வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய கெஸ்ஸிங்கில் அது எந்த மாதிரி மேட்ச் ஆகுது, எப்படி வருது அப்படின்றத நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 2 6. சரிங்களா? 7ஆம் நம்பர் நான் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன். அதேமாதிரி பி போர்டில் 3 1 4. இங்கேயும் 7ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன். சி போர்டில் அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்பெஷல் சி போர்டு பார்த்து நான் அதை ஃபைனல் பண்ணியிருக்கேன். திரும்பவும் மீண்டும் ஃபைனல் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸ்பெஷல் சி போர்டு பார்த்துடலாம். ஸ்பெஷல் சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 0. சரிங்களா? 6 அடித்து 0 அடிக்காமல் இருக்குது. அதேமாரி 4 இப்போ தான் மேலே 4 விளாண்டாங்க. அந்த 4மே ரிப்பீட் வருது பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2 7 6 வந்து சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன் நான். சரிங்களா? திரும்பவும் 6 அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த 6 சப்போர்ட்டுக்கு வந்திருக்குன்றத விட லாஸ்ட் வீக்கில் 1 அடித்ததுனால ஒரு 6ஆம் நம்பர் வரலாம். ஏதாவது ஒரு போர்டு வரலாம். நான் வந்து ஆல்ரெடி அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஏ போர்டில் கொடுத்துட்டேன். சி போர்ட்லேயும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் போர்டு வந்து அப்படி தூக்கி இப்படி உள்டாவை திருப்பி வைப்பாங்க. அதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ஃபைனல் பண்ணியிருக்கேன்னா, அதுவும் நம்ம சார்ட்டில் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா 2 4 9. சரிங்களா? 2 4 9. அங்கேருந்து ஒரு 6 எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து ஒரு 8, ஒரு 3ஆம் நம்பர் வந்து நான் தனியாக கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு மிஷின் நம்பரில் ஒரு 3 8 வரலான்ற மாதிரி தோணுதுங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக பார்க்கணும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. என்னடா மிஷின் நம்பர் இது கன்ஃபியூஸ் பண்ணலைங்க. இன்றைக்கி மிஷின் அப்படியே இருக்கும். நாளைக்கு மிஷின் நம்பர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மிஷினை ஒரு அழுத்தி விட்டு என்ன இருக்கோ அந்த நம்பர் எடுத்து கொடுக்குறது. அதுவும் வந்து ஒரு குழுக்கள் தான், ஒரு ரிசல்ட்டு தான். அதுக்கப்புறம் 2 ட்ரையல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு 3 8 அந்த மாதிரி மிஷின் நம்பரில் வந்தது அப்படின்னா மீதி இருக்க நம்பரை கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஸோ அதில் தான் நம்ம வின் பண்ணுறது, நம்ம வெற்றியோட ரகசியமே அதில் தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக விளாண்டிங்கனாவே நீங்கள் நல்ல ஒரு வின்னிங் வந்துடும். உங்களுக்கு அப்புறம் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் நான். பிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 டேட்டா வந்து நம்ம பிசி பாஸ் பண்ணோம். ஸோ 42 27 17 30 03 வருதுங்க. சரிங்களா? அதை நான் நீங்கள் சொல்லிடுறேன். 03 4 4 1 1. சரிங்களா? 4 4 1 1 டபுள்ஸ் வந்தனால அப்படி தான் வருது. 7 3 46 34. இந்த மாதிரி தான் வந்து பிசி அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங் திரும்ப டேரெக்டாக ஒரு பிசியில் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. 42 நான் 62 பார்க்கலாம். நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம். இன்னொரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நம்ம போர்டு ஃபைனல் பண்ணலாம். சரிங்களா? ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0 2 கொடுத்துருக்கேன். சரிங்களா? 0 2 கொடுத்துருக்கேன். அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 6 பேட்டர்ன் வந்துச்சு. ஒருவேளை 6 4 6 1 அந்த பேட்டர்ன் வரலாம்ன்ற மாதிரி தோணுது. அப்படி தான் நான் எடுத்து உள்ள உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
உங்களுக்கு கொடுத்த எல்லா 3Dயும் ஆல் போர்ட்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் ஆல் போர்டில் நான் 0-2 போகிறேன். ஏன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்டில் வருது. 0 வந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஸோ அதனால் வந்து நான் 0-2க்கே போகிறேன். எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ 0-2 0-3 அந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. சரிங்களா, இங்கே 0-3 சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது. அந்த மிஷின் நம்பர் பார்த்து நம்ம கொடுத்தலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 0-32 தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். 0-2 0-3 அதுக்காக தான் சொன்னீங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0 ஒரு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சரிங்களா, 2ல் ஒரு நம்பர் அந்த மாதிரி இறங்குற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஸோ தவறும் பட்சத்தில் தான் 7ஆம் நம்பர் காமிக்குது. 7ஆம் நம்பர் ஆல்ரெடி ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் 6ஆம் நம்பருக்கு போகிறேன். ஸோ ஏன்னா டபுள்ஸ் அடித்ததுனால நம்ம 3 நம்பர் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வந்து 0-2 அது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தவறுனா 6ஆம் நம்பர், இந்த 3 நம்பர் விட்டு ஏ போர்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. அதேமாரி 6ஆம் நம்பராக இருக்கட்டும் 2ஆம் நம்பராக இருக்கட்டும் எல்லா போர்ட்லேயுமே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் தைரியமாக வந்து அந்த 6-2-2-6 அந்த பேட்டர்ன் நீங்கள் ப்ளே பண்ணலாம். சரிங்களா, அதேமாரி பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 3 நம்பர் எப்பவுமே பி போர்ட் நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம 3 நம்பர் கொடுப்போம். ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம ஃபுல் வின்னிங் வரும் நமக்கு. சரிங்களா, நம்ம ஃபுல் வின்னிங் வரும்ன்றதை 3D கரெக்டாக மேட்ச் பண்ண முடியுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஒரு 4க்கு போகிறேன். சரிங்களா, 3 4க்கு போகிறேன். அதேமாரி சி போர்டில் நான் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சி போர்டில் நாளைக்கு 2ஆம் நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் நான் ஏ போர்ட்லேயும் சொன்னேன், சி போர்ட்லேயும் அதான் சொல்கிறேன். அதேமாதிரி 4ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 2 நாள் நாளைக்கு சி போர்டில் ரொம்ப எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரக்கூடியது அதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் போகலாம். சரிங்களா, ஒரு 9ஆம் நம்பர் போகலாம். அடுத்தது ஒரு 8ஆம் நம்பர் நான் போகிறேன் நான். சரிங்களா, இதுதான் 4 நம்பர். இதில் வந்து நான் அந்த 3 8ன்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். 6ஆம் நம்பர் இருக்குது. 6ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வருது. ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணுங்கள். இல்லை நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் நம்ம அதை கரெக்டாக எடுத்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இந்த கடைசி இருக்கிற 3 நம்பர் தான் மிஷின் நம்பரில் வர மாதிரி எனக்கு தோணுதுன்றதுனால நான் கொடுத்துருக்கேன். அப்படின்றப்ப மீதி 3 நம்பர் அடிக்கும், கண்டிப்பாக வரும். 3 நம்பர் ஒரு நம்பர் தான் வரும். அதில் வந்து எந்த நம்பர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். 4வது ஆப்ஷன் தான் 8 போகிறேன். ஸோ 6 3 பெண்டிங் இருக்குது. சரிங்களா, 6 வந்து ரிப்பீட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டு 8 3 போகிறேன். 8 வந்து 3 வந்து அதனுடைய பவர் தான். சரிங்களா, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அது என்னன்றது ஒரு நம்பர் எலிமினேட் பண்ணிட்டு 4 நம்பரில் 3 நம்பர். சரிங்களா, எல்லா போர்ட்லேயும் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அதை வச்சு 3D மேட்ச் பண்ணி நல்லா கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கும், வின்னிங் வந்துடும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கோங்க, 3 நம்பர் கொடுத்துருக்கேன். நான் திரும்ப எடுத்து எழுதிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 64 66 நான் சொன்னேன் இல்லைங்களா, 64 66 அதேமாதிரி 16. ஸோ அந்த ஒரே பேட்டர்னில் 6 4 6 1 1 6 அதேமாதிரி 91. சரிங்களா, 61 வந்துச்சு. நான் 16 மாற்றிருக்கேன். உங்கள் கணக்கில் 61 வந்தாலும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அதேமாரி 62 83 ஒரு டபுள்ஸ் 3 3 வந்திருக்கு. நான் இங்கே உள்ளேயும் கொடுத்துருக்கேன். 39 98 55. இதில் பார்த்தீங்கன்னா 55 33 66 டபுள்ஸ் வந்திருக்கும். அதை விட்டிங்க அப்படின்னா 1 1 4 4 டபுள்ஸ் வந்திருக்கும். மேலே பிசியில் மேட்ச் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எதில் நம்ம கேஎல் ப்ளே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஸோ 664. சரிங்களா, ஸோ இதை தான் நான் ஆல்ட்ரு பண்ணி இந்த 6 திருப்பி இப்படி எழுதியிருக்கேன். 400 இது நீங்கள் வந்து இதை 4 டபுள்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா, போன வீக்கில் அந்த லாஸ்ட் வீக் எடுத்ததுலேயும் அந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இதை மட்டும் நான் திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்னால நீங்கள் வந்து இதை 4ஆகவும் மாற்றி ப்ளே பண்ணலாம். சரிங்களா, 4ஆக மாற்றி ப்ளே பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 4 6 4. சரிங்களா, 64 தான் வருது. அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். ஸோ அதேமாதிரி 162 962 962 அடிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு 162 ஒரு நல்ல ஒரு கணக்கில் வருது. சரிங்களா, அதேமாரி 908. சரிங்களா, 908 பார்த்துக்காங்க. 08 03 02 சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 508 இந்த மாதிரி கூட வரலாம். சரிங்களா, 508 கூட வரலாம். வாயில் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது. பட் எங்கே எழுதுறது, நான் இங்கே எழுதுறேன். சரிங்களா, 508 508 அப்படின்னு போட்டிருக்கேன் நான். சரிங்களா, 908 508 ஒரே நம்பர் தான். நீங்கள் நிறைய நம்பர் கொடுக்குன்னு நினைக்க வேணாம். அதை ஆல்ட்ரு பண்ணி தான் 1க்கு 0க்கு பதிலாக 1 எழுதியிருக்கேன். 981. சரிங்களா, இது வந்து 487. 8 4
சரிங்களா. 8 4 அந்த மாதிரி வந்திருக்கு. 8 4 2 கூட போகலாம் நீங்கள், சரிங்களா. ஏன்னா ஒரு 2ஆம் நம்பர் வந்ததுன்னா அது வரும். நான் கீழே அதை எழுதுகிறேன். அதே மாதிரி டபுள் சொல்லியிருந்தேன், 4 3 3ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அப்படியே பவர் எடுத்து போட்டிருக்கேன். 938 791 சொல்லியிருந்தேன். ஸோ 817 சொல்லியிருக்கேன். 617 671 ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பேட்டர்னில் தான் இது வருது. உங்களால் முடிஞ்ச மட்டும் 3D ப்ளே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா இதோடைய பிசிஸ் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் எனக்கு என்ன வந்துச்சு அதை மேட்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். திரும்ப நான் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ போர்டு வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் கீழே எகைன், சரிங்களா. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் நான் இன்றைக்கி போகிறது வந்து 3 நம்பர் போயிருக்கேன். ஏன்னா டபுள்ஸ் வந்ததுனால எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, சரிங்களா. டபுள்ஸ் வந்ததுனால தான் அப்படி வந்திருக்கு. 3 4 1. ஸோ சி போர்டில் கண்டிப்பாக வந்து ஒரு 2ஆம் நம்பர், ஒரு 4ஆம் நம்பர், 4 4ன்னு போகுது பாருங்கள் மேலே 9, சரிங்களா. 8 3 இதெல்லாம் 6ஆம் நம்பர் சொல்லியிருக்கேன். 6ஆம் நம்பர் ரிப்பீட் தான் சொல்லியிருக்கேன். இந்த சி போர்டு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, 480 இதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 4 6 2 பேட்டர்னும் போகலாங்க, சரிங்களா. இதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆல்ட்ரு நம்பர் அப்படின்னா 642. இது அந்த 42 தான் நான் மேலே மேட்ச் பண்ணியிருக்கேன், புரியுங்களா. 6 4 அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் நான், அந்த 7க்கு பதிலாக 2 வச்சு ப்ளே பண்ணலாம். 482 நீங்கள் ப்ளே பண்ணலாம், சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் வந்து பயன்படுத்திக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்கிறது, என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.